ஹாய் ஹலோ காய்ஸ், இது நம்ம போக்கிமான் யூனிட் கேம் நம்ம ப்ளே பண்ண போகிறோம். நம்ம யாரை வச்சு ப்ளே பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீனஸாரை வச்சு தாங்க. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சென்டரில் இறங்கியிருக்கோம். பார்த்துக்குங்க, சென்டரில் இறங்கி நம்ம கூட யாருமே வரல, நான் மட்டும்தான் வந்தேங்க ப்ரோஸ். வீடியோ பார்க்குறவங்களாம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ரோ. பெல் ஐக்கனையும் ஆனில் போட்டிங்கன்னா நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். நம்மளோட பல்பஸார் இப்போ உருமாறி இருக்குங்க காய்ஸ். பார்த்தீங்கன்னா நல்லாவே அடிக்குது பாருங்கள். ஏதோ சென்டரில் பறவை மாதிரி ஸ்பேன் ஆகிருக்கு பார்த்தீங்களா, நல்லாவே அடிக்கிறாங்க பாருங்க காய்ஸ். ஒரு மீன் மாதிரி ஒன்று துள்ளிக்கிட்டே வருது பார்த்தீங்களா காய்ஸ். கொண்டுட்டாங்க, திரும்பியும் அந்த கட் பண்ணிட்டேன் காய்ஸ். வீடியோ ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால கட் பண்ணிட்டேன் காய்ஸ், மன்னிச்சிருங்க. இது சென்டரில் தான் போய் கொஞ்சம் லெவலப் பண்ணுறதுக்காக திரும்பியும் விளையாண்டுருக்கேன். பார்த்துக்கோங்க, கொஞ்சம் டேமேஜ் கம்மியாக தான் விழுந்து அந்த லீஃப் பிளேடில். இவன் நம்ம வீனஸாராக இப்போ 7வது லெவலில் உருமாறும்போது நம்மளுக்கு சோலார் பீம் கிடைக்கும். அதை வச்சு தான் காய்ஸ் நம்ம அட்டாக் பண்ண போகிறோம். இது பாய்சன் மாதிரி ஏறும் காய்ஸ், பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள், லேசாக அடி விழுது பார்த்தீங்களா. நம்மளுக்கு சோலார் பீம் கிடச்சிருச்சு பாருங்கள். அதுவும் இல்லாமல் நான் வீனஸாருக்கு ஸ்கின் கூட வச்சுருக்கிறேன் காய்ஸ். பார்த்தீங்களா, நம்ம சென்டரில் இருக்க இதெல்லாம் பார்த்து அடிச்சிட்டு இருக்கோம். லெவலப் கொஞ்சம் கம்மியாக இருக்குது காய்ஸ், பார்த்துக்கோங்க. அடுத்து நாம் இப்போ வந்து மாஸ்டர் லெவலுக்கு போக போகிறோம் காய்ஸ். பார்த்துக்கோங்க, மாஸ்டர் லெவலுக்கு போக போகிறோம். இப்போ வந்து ஏதோ காய்ஸ் சரியாக தெரியல, பார்த்துட்டு சொல்கிறேன் காய்ஸ். இந்த புல்லுக்குள்ள இது மறைஞ்சிருப்பானான்னு பார்த்தேங்க காய்ஸ், அவ்வளோதாங்க காய்ஸ். இந்த பீக்கச்சு வந்து ஓவராக கில் அடிக்குது காய்ஸ். அடுத்ததாட்டி அதை வச்சு வேணால் ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸ்கின்னு பாருங்க காய்ஸ், எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. அது பேர் தகர டப்பா மண்டையுமே இருக்குது காய்ஸ். அதுக்கு பாருங்க ஸ்கின்னை பார்த்தீங்களா, நெடுங்காவலை காய்ஸ். புழு மாதிரி வருது பாருங்க, அது டைனோசர். அதாவது பாஸ் கதையை முடிக்கிறதுக்காக வந்தோம். அங்கே கெட்டவங்க நிறைய பேர் இருந்ததுனால அவங்க கதையை முடிச்சுட்டு நம்ம கோல் போடுறதுக்காக இப்போ போயிட்டுருக்கோம் காய்ஸ். பார்த்தீங்களா, நம்மளால் கோல் போட முடியுமான்னு தெரில. பின்னாடி 2 பேர் வராங்க காய்ஸ். நம்ம போட்டாச்சு, சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு கோல் போஸ்ட்டை முடிச்சாச்சு காய்ஸ். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்காக மோட்டிவேஷனாக இருக்கும் காய்ஸ். அடுத்ததாட்டி நம்ம டைனோமான்ஸும் போடுவோம் காய்ஸ். 2 இது போடுவோம் காய்ஸ். நாளைக்கு வேணால் டைனோமான்ஸ் ட்ரை பண்ணுறேங்க காய்ஸ். இதுக்கு முன்னாடியே நம்ம சேனல் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா டைனோமான்ஸ் வீடியோஸ் இருக்கும் காய்ஸ். நம்ம செத்து போயிட்டோம் காய்ஸ், இப்போ தாங்க காய்ஸ் அதை ஓட்டிட்டோம் காய்ஸ். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ திரும்பி சென்டருக்கு தான் வந்திருக்கோம் காய்ஸ். பார்த்தீங்கன்னா ஏன் தெரியுமா காய்ஸ், நம்ம வந்து லெவல் கம்மியாக இருக்கிறதுனால லெவலப் பண்ணுறதுக்காக கொஞ்சம் வந்திருக்கோங்க காய்ஸ். பார்த்தீங்களா, சென்டரில் வந்து யாரும் இருக்கிற மாதிரி இருக்குங்க காய்ஸ், அதான் போய் பார்த்தேங்க காய்ஸ். அடியாளுங்க தான் இருக்கிறாங்க, பாஸோட அடியாள்கள். நான் அப்படி தான் சொல்லுவேன். உங்களுக்கு அது பேர் தெரிஞ்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கொஞ்சம் சொல்லுங்க காய்ஸ். அதுவும் இல்லாமல் இப்போ போகிறவன் பேர் என்னன்னு தெரிஞ்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணுங்க காய்ஸ். எத்தனை பேர்த்துக்கு தெரியுதுன்னு பார்க்கலாம். தெரிஞ்சவங்க லைக் போடுங்க, தெரியாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காய்ஸ். நம்மளுக்கு இப்போ ஸ்பெஷல் எபிலிட்டி வருது காய்ஸ். அதாவது கீழ் பாஸும் ஸ்பேன் ஆகுறாங்க காய்ஸ். கீழ் பாஸ்க்காக தான் எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் காய்ஸ். நம்ம டீம்மேட்லாம் பீக்கச்சு ஓசியிலே கில் அடிக்குதுங்க காய்ஸ். பார்த்தீங்களா காய்ஸ், மேலே பார்த்தீங்களா கோல் போஸ்ட் கதை முடிய போகுது. நம்ம கோல் போஸ்ட் ஃபுல்லாக தான் இருக்குங்க காய்ஸ், ஆனாலும் தடுத்துருவாங்க நம்ம அடியாட்கள்லாம், அதாவது நம்ம டீம்மேட் காய்ஸ். அங்கே பாருங்கள் காய்ஸ், அங்கே பார்த்தீங்களா நம்ம கோட்டை அழிச்சிட்ருக்காங்க. அங்கே போனோன்னே உடனே பாஸுக்கு வந்து ஹெல்த் ஏறுங்க காய்ஸ். இவன் நம்மளை அடித்து போட்டுருவான் பாருங்க காய்ஸ். இவனுக்கும் எனக்கு ஆகவே ஆகாது பாருங்க காய்ஸ். பார்த்தீங்களா காய்ஸ் எப்படி அடிக்கிறான்னு.
அதை ஓட்டிட்டேன் கைஸ், மன்னிச்சிருங்க. கொஞ்சம் வீடியோ லாங்காக போகிற மாதிரி இருந்துச்சு கைஸ். சென்ட்ரு பாஸ் இன்னும் கீழ் பாஸை முடிக்கவே இல்லை கைஸ். முடிச்சிட்டாங்க கைஸ். மேல் பாஸ் இன்னும் கதை முடியல கைஸ். மேலே போகலான்னு நினச்சேன் கைஸ். கீழே கூட்டம் வரும் கைஸ், எனக்கு தெரியும் கைஸ். அதனால் நாம் கீழே இருப்போம். கஷ்டப்பட்டு 12வது லெவல் வந்திருக்கேன் கைஸ். பார்த்தீங்களா? மேலே பாருங்க கைஸ், நம்ம பாஸ் கதை முடிஞ்சு வந்துட்டுருக்காரு. அவர் வேறு இப்போ வந்து நம்மளை டென்ஷன் ஏற்ற போகிறாரு. மேலே வேறு நம்மளுக்கு அப்புறம் ஒரு கோட்டை முடிஞ்சிச்சுன்னா நம்மளுக்கு டென்ஷன் ஆயிரும் கைஸ். கைஸ் எவனையுமே காணும், எல்லாத்தையும் அடிச்சிட்டாங்க. அதனால் பிரச்சனை இல்லை கைஸ். கீழே பாருங்க கைஸ், அது டைனோசர். அது பேர் என்னன்னு தெரியல கைஸ். அடுத்தாட்டி பார்த்துட்டு சொல்கிறேன் கைஸ். இந்த பாம்பு மாதிரி இருக்குது. போனதாட்டி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன் கைஸ். அது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. என்கிட்டயும் இருக்குங்க கைஸ், ஆனால் ஸ்கின் இல்லை கைஸ். அடுத்தாட்டி பீக்கச்சவே இதையை வச்சு வேணால் ஒரு ட்ரை பண்ணி பார்க்குறேன் கைஸ். சென்ட்ரு பாஸ் வேறு ஸ்பேன் ஆக போகிறான் கைஸ். கோல் போடலான்னு வந்தால் கோல் போஸ்ட்டுக்கிட்ட ஆளாக இருக்கிறாங்க. என்ன பண்ணுறது? பின்னாடி பார்த்தா ஆள், முன்னாடி பார்த்தா ஆள், எங்கே பார்த்தாலும் ஆளாக சுற்றிட்டு இருக்கிறாங்க. கைஸ் நீங்கள் இந்த கேம் ப்ளே பண்ணுறீங்கன்னா எனக்கு நீங்கள் வந்து எஃப்இ பெரிய எஃப் பெரிய இ பெரிய ஓ அதை வந்து சேர்ந்தீங்கன்னா தீபக்குன்னு ஒரு மாதிரி கிறுக்கி தள்ளியிருப்பேன் கைஸ். என் பேரில் இன்னொருத்தன் இருந்தான், அதனால் அடிக்க முடியல கைஸ். என் கூட விளையாடணுன்னா நீங்கள் அந்த குரூப்பில் சேர்ந்தீங்கன்னா நான் வரேன் கைஸ், அப்போ விளையாடலாம் கைஸ். ஓகே, சென்ட்ரு பாஸை யார் அழிக்கிறான்னு பார்க்கலாமா கைஸ்? நம்ம ஆளுங்க தான் எப்படினாலும் அழிக்க போகிறோம் கைஸ். தெரிஞ்ச விஷயம் தானே கைஸ். நம்ம ஆளுங்களாம் சென்ட்ருக்கு போயாச்சு. இவனுங்களாம் கோட்டையை பாதுகாத்துட்டே நிற்கிறாங்க கைஸ். இப்போ பாருங்கள், இவன் கதையை முடிக்காமல் விடக்கூடாது கைஸ். நம்ம ஒரு கில்லாச்சும் எடுக்கணும் கைஸ். நான் 3 கில் அடிச்சிருக்கேன் கைஸ். இதுக்கு மேலே கில் அடிக்க முடியல கைஸ். சென்ட்ரு பாஸ் நம்ம தான் முடிக்க போகிறோம் கைஸ். பிரச்சனையே இல்லை கைஸ். நம்ம தான் ஜெயிக்கவும் போகிறோம் பாருங்கள் கைஸ். பாஸ் அழிச்சாச்சு கைஸ். அவனுங்க ஆப்போனன்ட் சரண்டர் கொடுத்துருக்காங்க. நம்ம ஜெயிச்சிட்டோம். இட்ஸ் மீ ரஜினி முருகன் கைஸ். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். அப்போனா தான் அடுத்தடுத்த வீடியோவுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் கைஸ். நான் இப்போ என்ன ரேங்கில் இருக்கேன் பாருங்கள் கைஸ். இப்போ உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும் கைஸ். அப்படியே நீங்களும் பார்த்துக்கோங்க, நானும் அதை பார்த்து சந்தோஷப்படுவேன். நீங்கள் வீடியோ பார்க்குறத லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். நம்ம எனிமிக்கெலாம் லைக் போட போகிறோம் கைஸ்.